29. So 29 என்ன சொல்றாங்க? Prove that எடுத்துக்கிறோம் 1 plus tan theta plus cot theta into sin theta minus cos theta equal to secant theta divided by cosecant square theta minus cosecant theta divided by secant square theta. As usual, LHS side நான் எடுக்க போகிறேன். அதிலிருந்து நம்ம RHS side பார்க்கலாம். அப்போ என்னாச்சு 1 plus tan theta plus cot theta into sin theta minus cos theta equal to tan-ஐயும் cot-ஐயும் in terms of sin and cos ஃபார்ம் அப்ளை பண்ண போகிறேன். tan-க்கும் cot-க்கும் அப்போ என்ன கிடைக்கும் 1 plus sin theta by cos theta plus cot theta-க்கு பதிலாக cos theta divided by sin theta into sin theta minus cos theta. இது எல்லாத்துக்கும் சேர்த்து எது எல்சியம் cos theta sin theta எல்சியம் சொல்லுமா எடுத்து என்ன வரும் cos theta sin theta எல்சியம் எடுத்து என்ன ஆகும் சொல்லு பார்க்கலாம். இது ஃபுல் டைம் இருக்கும். அப்போ என்ன கிடைக்கும் சொல்லு பார்க்கலாம். சார் sin theta cos theta. Very good. Sin theta cos theta first term. Second term sin theta cross multiplication. இது ரெண்டுக்கு என்னது cross multiplication. sin square theta cos square theta into sin theta minus cos theta. சரி, இப்போ பாருங்க ஒரு ஃபார்முலா ஃபார்மேட் வந்திருக்கும் 1 by cos theta sin theta தனியாக எழுதிக்கிங்க. இதை பார்த்தீங்கன்னா sin theta minus cos theta நீங்கள் எழுதிக்கிங்க. இதை வந்து எப்படி எழுதுறீங்கன்னா sin square theta plus sin theta cos theta plus cos square theta இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றிக்கணும். என்ன பண்ணிக்கிறேன் இந்த ஸ்டெப்பு இதை வந்து நான் ஸ்பில்ட் அப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்துக்கிறேன். இதை வந்து லாஸ்ட் டைம் எழுதிக்கிட்டு இதை வந்து ரெண்டாவது டைம் எழுதிக்கிறேன். இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எதனால் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னா எனக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலானா a cube minus b cube. இந்த ஃபார்முலா உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். என்ன ஃபார்முலா இது சொல்லி பார்க்கலாம். நேற்று கூட கொடுத்துருந்தேன். a cube minus b cube is equal to a minus b a square plus b a square plus ab plus b square. செக் பண்ணு. இங்கே a ஓட வேல்யூ என்ன sin theta, b ஓட வேல்யூ cos theta. a square plus ab plus b square வந்துருச்சா? அப்போ இந்த டேம் ஃபுல்லாக சேர்த்து எழுதலாம். எந்த டேமு இந்த ஓவரால் டேம் சேர்த்து இந்த ஃபுல் டேம் சேர்த்து என்னதுலாம் a cube minus b cube எழுதலாம். சரிங்களாமா? அப்போ a cube ஓட வேல்யூ sin theta, b cube ஓட வேல்யூ cos theta. cos சார் ஆனா எப்படி சார் இப்படி ஸ்ப்ளிட் அப் பண்ண முடியும்? சொல்லுமா ஏன் ஸ்ப்ளிட் அப் பண்ண முடியாது? இங்கே இதை அப்ளை பண்ணுங்க. a ஈக்குவல் டு sin thetaவும் b ஈக்குவல் டு cos theta அப்ளை பண்ணுங்க. a ஈக்குவல் டு இது அப்ளை பண்ணி பாரு என்ன வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். a சார் இல்ல சார் மேல இருக்கிறது வந்து sin theta cos theta plus sin square theta plus cos square theta. ஓகே, அது எப்படி சார் ஸ்ப்ளிட் அப் பண்ணுவீங்க? இது எதுவுமே ஸ்ப்ளிட் அப் பண்ணடா. இது மாதிரி மொத்தம் எத்தனை டைம் இருக்குது? இங்கே ஒரு டைம் இருக்குதா, இங்கே ஒரு டைம் இருக்குதா. இது ரெண்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பிளேஸ் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஒன்றும் இல்லை. இப்போ நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்க. ஏபி டிவைட் பை சியை நான் எப்படி எழுதிக்கிறேன்னா 1 by c இன்ட்டு பி இன்ட்டு ஏன்னு எழுதிக்கிறேன். இது ரெண்டு ஈக்குவலாக ஈக்குவல் இல்லையா? நான் கேட்ட கொஸ்டின் புரியல. அப்படின்னா இது வந்து 1 by cos theta sin theta தனியா எடுத்துறீங்க. தனியா எடுத்துட்டேன். புரியுதா? எடுத்துட்டேன். பிங்கிறது எது? இவன் தான் பி. இவங்கிறத பிங்கிற டைம் இவனை முன்னாடி எழுதிட்டேன். இவன் தான் ஏங்கிற டைம் இவனை வந்து லாஸ்ட் எழுதிக்கிட்டேன். இவங்க பார்த்து லாஸ்ட் எழுதிட்டுனா இந்த ஃபார்முலாவை இதையும் கம்பைன் பண்ணி பாரு. இந்த ஃபார்முலாவை இந்த ஸ்டெப்பையும் கம்பைன் பண்ணி பார்த்தா ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். ஓகே சார். அர்ச்சனை பண்ணிட்டியாமா? ஓகே, அப்போ என்னாச்சு 1 by cos theta sin theta
இது என்ன சொன்னேன், ஏ கியூப் மைனஸ் பி கியூப் எழுதுனானே, அப்போ என்னாச்சு சைன் கியூப் தீட்டா மைனஸ் காஸ் கியூப் தீட்டா. சரி, அப்போ என்னாச்சு திரும்ப இதை வந்து இன்சைடில் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 1 பை சைன் கியூப் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா இன்சைட் மல்டிப்ளை பண்ணுறேன் மைனஸ் காஸ் கியூப் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா சைன் தீட்டா. சரி, இப்போ என்ன ஆகுது, ஒரு டேம் கட் ஆகிட்டு வருது, இங்கே என்ன ஆகுது ஒரு டேம் கட் ஆகுது. ஸோ அப்போ நம்மளுக்கு ரிமைனிங் டேம் யார், தட் இஸ் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா. இதான் நம்மளோட ப்ரூஃப். இது நம்மளோட ப்ரூஃப் இல்லை, இதனுடைய ரெசிப்ரோக்கல் டேம் நம்மளோட ப்ரூஃப். பாருங்கள், சீக்கன் தீட்டா கொசிகன் ஸ்கொயர் தீட்டா கொசிகன் தீட்டா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா, இதுதான் நம்மளுடைய ஆர்ஹெச்எஸ் சைடு வேல்யூ. பட் நம்மளுக்கு வந்தது என்னோட ரெசிப்ரோக்கல் வேல்யூ இருக்குது. அப்புறம் திரும்ப நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெசிப்ரோக்கல் மாற்ற போகிறோம். சரிங்களா, அந்த ப்ரூஃப் கிடைக்காதனால என்ன பண்ண போகிறேன், சைன் காசோட ரெசிப்ரோக்கல் பண்ணால் நம்மளுக்கு அந்த ப்ரூஃப் கிடைக்கும். அதனால் சைன் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் என்ன, காசு, சாரி கொசிகன் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா, காஸ் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் சீக்கன் தீட்டா. அதே ஐடியா இங்கே 1 பை சீக்கன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 1 பை கொசிகன் தீட்டா. கரெக்டாமா, இதில் டவுட் இருக்குதா, இதில் டவுட் இருக்குதாம்மா? நோ சார். அப்போ இந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, இந்த ஃபார்முலா டைமில் இருக்குது ஏடி டிவைடட் பை பிசி. இந்த ஃபார்முலா தான் இந்த ஸ்டெப்புக்கு நான் அப்ளை பண்ண போகிறேன், இந்த ஸ்டெப்புக்கு நான் அப்ளை பண்ண போகிறேன். இப்போ ஏவோட வேல்யூ என்ன, இங்கே பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ 1 கரெக்டுங்களா, ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ, டியோட வேல்யூ. அதே ஐடியா தான் இந்த ஸ்டெப்புக்கு. அப்போ சொல்லுங்கள் என்ன ஃபார்முலா வரும், 1 இன்ட்டு சீக்கன் தீட்டா டிவைடட் பை பிசி, பிசிங்கிறது கொசிகன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 1 கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ், அதே ஐடியா எங்கே சொல்லுங்கள், 1 இன்ட்டு கொசிகன் தீட்டா டிவைடட் பை 1 இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுதான் ஆர்ஹெச்எஸ் கொடுத்துக்கிறாங்க. தேர்ஃபோர் ஆர்ஹெச்எஸ் டேரெக்டாக வந்துச்சு. ரெசிப்ரோக்கலாக பண்ணும்போது நம்மளுக்கு ஆர்ஹெச்எஸ் வந்துச்சு. அப்போ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். அவ்வளோதான். உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா ஒரு 5-6 ஃபார்முலா இருக்குது. அந்த 5-6 ஃபார்முலா திரும்ப ரிப்பீட்டடாக சப்மிட் பண்ணுற நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்குமா.